கடவுள் வழிபாடு பண்ணுங்க. யார் வேண்டானாங்க? அதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு எல்லை இல்லையா? காட்டு மிராண்டிங்க மாதிரி இப்படி எரும் மாடு மாதிரி வளர்ந்து இருக்கிறீங்களே, கொஞ்சமாவது அறிவு வேணாமா? எப்படி வழிபாடு பண்ணணும் என்னன்னு? என்ன நண்பர்களே, இந்த காட்சியை பாக்குறதுக்கு உண்மையிலேயே உடம்புலாம் அப்படியே பதறுது. இந்த அளவுக்கா ஒரு மனுஷனை பக்தி முட்டாளாக்கும், கோழையாக்கும் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையா இருக்கு. ஒரு குழந்தை என்ன இந்த வெயில் காலத்துல இந்த உச்சம் வெயில் இந்த சம்மர் சீசன்ல உச்சத்துல இருக்கு. இந்த வெயில்ல எல்லாரும் குளிர்பானங்களை பழங்களை சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு உடம்ப குளிர் ஊட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலையில போயிட்டு இந்த கடவுள் வழிபாடு இந்த குண்டம் மிதிப்பது என்பதே பெரும்பாலும் இந்த கோடை காலத்துலதான் வரும். அதுவே முதல்ல அறிவியலுக்கு முரணானது இந்த சீசன்ல வச்சது. ஒரு குளிர்காலத்துல வச்சிருந்தாக்க கூட பூமி குளிர்ந்து கொஞ்சம் அந்த வெப்பம் காலை தாக்காம இருக்கும். எல்லாம் இந்த சடங்கு எல்லாம் பாருங்க, எப்படி ஒரு மனிதர்களுக்கு விரோதமான சடங்குகளை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கோடை காலத்துல இந்த சுட்டரிக்கும் வெயில்ல இந்த குண்டமிதி விழாவை வச்சுட்டு இந்த காட்டு மிராண்டி கூட்டம் 6 மாசத்தை பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க வீடியோவை. 6 மாசத்து குழந்தைய தூக்கிக்கிட்டு தீமிதியில இறங்குறாங்க. இறங்கி அந்த குழந்தையோட போட்டு விழுறாங்க. என்ன ஒரு கொடுமை! அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அந்த குழந்தைக்கு என்ன என்ன ஆனதுன்னே தெரியல. இது எங்க நடந்ததுன்னா நாமக்கல் மாவட்டத்துல நடந்திருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு கொஞ்சமாவது அறிவு வேணும் இல்லையா? யாருக்கு எப்படி ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு தீயில மிதிக்கலாமா, இறங்கலாமா என்று அறிவு வேணும்ல. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? இப்படி போய் இறங்கி அந்த குழந்தைக்கு என்ன, உயிருக்கு என்ன ஆபத்து என்னன்னு தெரியல. அந்த ஆளுக்கு கூட தீ மிதிச்சா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சமாவது இத பண்றவங்க, இந்த சம்பிரதாய சடங்கு செய்யறவங்க, கடவுளுன்னு பேராளாக்க கடவுளை போய் வணங்குங்க. யார் வேணான்னாங்க? ஒரு கற்பூரை ஏத்தி பொருத்திட்டு உங்க வேண்டுதலை வச்சுட்டு கடவுளே இதை செய்யுங்க என்று வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. யார் வேண்டானாங்க? அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் கடவுள் எங்கேயாவது ஒரு பக்தனை பார்த்து நீ எனக்கு தீயில மிதிச்சாதான் உனக்கு நல்லது செய்வேன்னு சொன்னா அது கடவுளா? ஒரு தாய் என்னைக்காவது அப்படி சொல்லுவாங்களா? தீயில இறங்கினாதான் உனக்கு நான் நல்லது செய்வேன்னு என்னைக்காவது ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கடவுள் மட்டும் அந்த மாதிரி சொல்லுவாரா? அறிவுள்ளவங்களா இருந்தா அந்த கடவுளையும் தானே நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருந்தாக்க தீயில நீங்க இறங்குறதே தப்பு. அந்த 6 மாசம் அந்த பிஞ்சு குழந்தை பாவம் என்ன பண்ணும்? பார்க்கும் போதே நெஞ்செல்லாம் பதறுது. இப்படி போயிட்டு அந்த குழந்தைய கீழே தள்ளிவிட்டு 2 பேரும் சேர்ந்து கீழே, இந்த மாதிரி பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். அங்கங்க குழந்தைங்களை நரபலி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இதுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆகிறது, சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு தூக்கம் இல்லாம அந்த டிரைவர் தொடர்ந்து பயணம் செய்யறதுனால காலை நேரத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் விபத்துகள் ஏற்படும். கொஞ்சமா சிந்திச்சு செயல்படுங்க. அறிவியல் சார்ந்து சிந்திங்க. இது இந்த தீ மிதிச்சாதான் நல்லது செய்வேன் அப்படின்னு என்னைக்காவது கடவுள் யாருக்கிட்டையாவது பேசியிருக்கா, சொல்லியிருக்கா? அந்த கடவுளை நீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க? அப்படி இருக்கும்போது கடவுள் இப்படி செஞ்சாதான் நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் போய் முட்டாள்தனமா காட்டு மிராண்டிகளாக போய் விழுவாதீங்க.